தேவ பூஜை என்பதை தினந்தோறும் செய்ய வேண்டும். இதுல அஷ்டமி நவமி என்று ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. செவ்வாய்க்கிழமை நாளும் அஷ்டமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளை பார்க்கும் பொழுது அதனை மங்களாஷ்டமி என்ற பெயரிலே சொல்லுவார்கள். மங்களவாரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமையும் இந்த அஷ்டமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளிலே ஒரு பூஜையை செய்யும் பொழுது அதன் மூலமாக அபரிமிதமான நற்பலன்கள் கிடைக்கும். கடன் தொல்லையினால கஷ்டப்படுறேன், இல்ல எனக்கு எதிரிகள் பிரச்சனைங்கிறது அதிகமா இருக்கு, மறைமுக எதிரிகள் என்பவர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் என்று வரும்பொழுது அவர்கள் எல்லோருமே இந்த அஷ்டமி நாளிலே விசேஷமான பூஜைகளை செய்யலாம். அந்த வேலையை என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கே கொண்டு போக முடியல, எப்ப பார்த்தாலும் எனக்கு இதே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பா தெரியுமா? அவர்கள் அனைவருமே அந்த விநாயக பூஜையை அஷ்டமி நாளிலே செய்ய வேண்டியது. ஏன்னா விநாயகருக்கு என்ன பெயர்? விக்ன ஈஸ்வரன், அதாவது தடைகளை அகற்றக்கூடியவர் என்று பெயர். அஷ்டமி நாளில் பூஜை செய்தால் பலன் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக பலன் என்பது உண்டு. முதல்ல அஷ்டமி நவமி நாள்ல பூஜை பண்ணா என்ன? இறைவனை பொறுத்தவரை திதி வார நட்சத்திர யோக கரண தோஷங்கள் எதுவுமே கிடையாது. தினந்தோறுமே பூஜைகளை செய்ய வேண்டும். தேவ பூஜை என்பதை தினந்தோறும் செய்ய வேண்டும். இதுல அஷ்டமி நவமி என்று ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நேயர் எப்படி கேட்டிருக்காருன்னா, அஷ்டமி நாள்ல பூஜை பண்ணா எனக்கு பலன் கிடைக்குமா, அந்த பலன் முழுமையாக வந்து சேர்ந்து விடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? சர்வ நிச்சயமாக வந்து சேரும். அதுவும் அஷ்டமி நாளிலே விசேஷ பூஜைகளை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கா. எப்படிலாம் சொல்லுவா தெரியுமா? அஷ்டமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகவே, அதுவும் குறிப்பாக இரட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பூஜைகளினுடைய மகத்துவத்தை பற்றி விசேஷமாக பேசுகிறது. என்னென்னலாம் பார்த்தோம்னா துர்காஷ்டமின்னு சொல்லுவா, தூர்வாஷ்டமின்னு சொல்லுவா, விநாயகாஷ்டமி என்பது கூட உண்டு. நம்ம எல்லாருக்குமே விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறதா தெரிஞ்சிருக்கும். பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சங்கடஹர சதுர்த்தி என்பதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அஷ்டமியை விநாயகாஷ்டமி என்ற பெயரிலே கூட விசேஷமாக கொண்டாடுவார்கள். விநாயக பெருமானுக்கு கூட இந்த அஷ்டமி நாளிலே பூஜையை செய்யும் பொழுது அந்த பலனானது நமக்கு இரட்டிப்பு மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில கிரந்தங்கள் குறிப்பிடுகின்றன அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். தூர்வாஷ்டமி என்ற பெயரிலும் சொல்லுவார்கள். தூர்வாஷ்டமி அப்படின்னு சொன்னா துர்வா யுக்மம் அப்படின்னு சொன்னா அருகம்புல்லுக்கு பெயர். அந்த அருகம்புல்லை கொண்டு விநாயக பெருமானை இந்த அஷ்டமி நாளிலே அர்ச்சிக்க அபரிமிதமான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிரந்தங்கள் சொல்கின்றன அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளும் அஷ்டமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளை பார்க்கும் பொழுது அதனை மங்களாஷ்டமி என்ற பெயரிலே சொல்லுவார்கள். மங்களவாரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமையும் இந்த அஷ்டமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளிலே ஒரு பூஜையை செய்யும் பொழுது அதன் மூலமாக அபரிமிதமான நற்பலன்கள் கிடைக்கும். விசேஷமாக இந்த செவ்வாய்க்கிழமை நாளும் அஷ்டமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளிலே துர்கா பூஜையை மேற்கொள்வார்கள். அந்த சாக்த வழிபாடு, சக்தியை வழிபடுகிறார்கள் அல்லவா, அம்பிகையை பிரதான தெய்வமாக கொண்டு வழிபடக்கூடிய அந்த சாக்த முறையிலே இந்த செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமியும் இணைகின்ற நாளிலே விசேஷமான பூஜைகளை செய்வார்கள். அது வந்து மங்களாஷ்டமி என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. துர்கா தேவியினுடைய பரிபூர்ணமான அருளானது கிடைத்துவிடும் என்று நம்பப்படுகிறது. நம்ம துர்காஷ்டமின்னு ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருவோம் தெரியுமா? நவராத்திரியில பார்த்தோம்னா நவராத்திரியிலே வரக்கூடிய அந்த 8வது நாள் அந்த வந்து துர்காஷ்டமி என்ற பெயரிலே கூட சொல்லுவார்கள். ஏன்னா அந்த துர்காஷ்டமி நாள் என்றுதான் நம்பிக்கையானவள் எல்லோரையும் அழித்தாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சும்ப விசும்பர்கள் உட்பட நிறைய அரக்கர்களை எல்லோரையும் அழித்த நாளாக அந்த துர்காஷ்டமி நாளானது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இப்படி அஷ்டமி நாளிலே விசேஷமான பூஜைகளை எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி இருப்பார்கள். நம்ம எல்லாருக்குமே அஷ்டமின்னு சொன்ன உடனே பைரவர் என்பவர் தான் நினைவிற்கு வருவார். பைரவரை யாரெல்லாம் பூஜை பண்ணுவா? ஏன்னா பைரவர்னாலே நமக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடியவர் தானே. பாதுகாப்பு, பைரவர்னாலே ஒரு போலீஸ் மேனாக பார்க்கப்படுகிறார். அவர் நமக்கான பாதுகாப்பினை தருகிறார். நம்மை வந்து எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுகிறார். அதே மாதிரி கடன் பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் கூட அந்த வியாதியிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்று வரும் பொழுது அந்த அஷ்டமி நாளைத்தான் பைரவருக்கும் மிகவும் விசேஷமான ஒரு முறையிலே சொல்லி இருப்பார்கள். இப்படி அந்த என்ன சொல்லலாம், ஒரு சக்தி மிகுந்த தெய்வங்கள் சொல்றா இல்லையா, ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த கடவுள்கள். அதுவும் நமக்கு ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்கு, என்னால தாங்க முடியல சார், அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கடன் தொல்லையினால கஷ்டப்படுறேன், இல்ல எனக்கு எதிரிகள் பிரச்சனைங்கிறது அதிகமா இருக்கு, மறைமுக எதிரிகள் என்பவர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் என்று வரும்பொழுது அவர்கள் எல்லோருமே இந்த அஷ்டமி நாளிலே
விசேஷமான பூஜைகளை செய்யலாம். ஒரு சில பேர் எனக்கு தடைகள் எங்கிருந்து வருதுன்னே தெரியல, நான் ஒரு விஷயத்தை கையில எடுக்கிறேன், எடுத்தா உடனே முடிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு வகையில எனக்கு தடைங்கிறது வந்துடுறது, யார் மூலமாவோ வந்துடுறது, நான் யாரையும் குறை சொல்லணும்னு நான் நினைக்கல, இருந்தாலும் எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல, அந்த வேலையை என்னால அடுத்த ஸ்டெப்புக்கே கொண்டு போக முடியல, எப்ப பார்த்தாலும் எனக்கு இதே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பா தெரியுமா. அவர்கள் அனைவருமே அந்த விநாயக பூஜையை அஷ்டமி நாளிலே செய்ய வேண்டியது. ஏன்னா விநாயகருக்கு என்ன பெயர்? விக்ன ஈஸ்வரன், அதாவது தடைகளை அகற்றக்கூடியவர் என்று பெயர். அந்த விநாயக பெருமானை அருகம்புல்லை கொண்டு அஷ்டமி நாளிலே அர்ச்சிக்க, அவர்கள் அந்த இனம் புரியாத தடைகள் எங்கிருந்து வருதுன்னே தெரியலன்னு சொல்றா இல்லையா, அந்த தடைகளில் இருந்து அந்த தடைகள் அனைத்தும் விரைவில் நீங்க பெறுவார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஏன்னா பிராக்டிக்கலா கூட பண்ணி பார்க்கலாமே. இன்னைக்கு அஷ்டமி நாள் வச்சுண்டா, இன்னைக்கு ஒரு விநாயக பெருமானை நம்ம அருகம்புல்ல கொண்டு, நம்ம வீட்டுல ஒரு விநாயகர் சிலை வச்சிருந்தா கூட அதுக்கு அருகம்புல்லால் அர்ச்சிச்சு ஒரு பிரார்த்தனையை வைப்போம். எனக்கு இந்த வேலை இன்னைக்கு முடியல அப்படின்னு சொன்னா, அடுத்த அஷ்டமிக்குள்ளாகவே அந்த வேலையானது நமக்கு நிச்சயமாக நடந்து முடிந்து விடும், தடைகள் அனைத்தும் நீங்க பெற்றுவிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதே மாதிரிதான் மங்களாஷ்டமி என்று வரும் பொழுது, செவ்வாய்க்கிழமை நாளும் அஷ்டமி நாளும் ஒன்றாக இணைகின்ற நாளிலே நாம் முருகப்பெருமானை பூஜிக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு சத்ரு நாசனம் என்ற பலனானது கிடைக்கிறது, எதிரிகள் காணாமல் போய்விடுகிறார்கள். அதே அஷ்டமி நாளிலே பைரவரை பூஜை செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு வியாஜ்யங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அதிலிருந்தெல்லாம் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அதே மாதிரி இந்த அஷ்டமி நாளிலே துர்க்கையை பூஜிக்க நம்மிடையே இருக்கக்கூடிய இந்த துக்கம் என்பது காணாமல் போகிறது. இந்த துர்காதேவினாலே துக்கத்தை நீக்குவோல் அர்த்தம். நமக்கு ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு துக்கம் என்பது சேர்கிறது என்றால், இந்த அஷ்டமி நாளிலே நாம் துர்க்கையை பூஜிக்க நம்முடைய துக்கங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடுகின்றன. ஆக அஷ்டமி நாளிலே பூஜை செய்தால் பலன் உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக பலன் உண்டு. அதுவும் சாதாரண முறையிலே அல்ல, இரட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும். அஷ்டமி நாளிலே தாராளமாக பூஜையை செய்யலாம், அதுவும் விசேஷமான பூஜைகளையே செய்யலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.